சிவகாசி திருத்தங்கல் அரசு பள்ளியில் மாணவிகளின் ஆங்கில புலமையை அமைச்சர் கீர்த்தனா சோதனை செய்த விவகாரம் பூதாகரமாக தற்போது வெடித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தனது கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அரசு பள்ளி மாணவி ஆங்கிலத்தில் பதிலளிக்க முடியாமல் திணறிய வீடியோவை அமைச்சர் கீர்த்தனா சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார். இது பெரும் பேசுபொருளாகி வரக்கூடிய இந்த சூழலில் இது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். அமைச்சர் கீர்த்தனாவின் செயலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தானே ஒரு அரசு பள்ளி மாணவிதான் என அமைச்சர் கீர்த்தனா தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். தொடர்பான விவரங்கள். வணக்கம். அமைச்சர் கீர்த்தனா சமீபத்தில் ஒரு பள்ளியை ஆய்வு செய்தார். அங்கு அந்த மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்வி எழுப்பினார். அந்த மாணவிக்கு அந்த கேள்வி சற்று புரியாமல் இருந்த காரணத்தினாலும், அதே போல ஒரு அசௌகரியமான சூழலை அவர் உணர்ந்ததாலும் மிகவும் ஒரு திணறிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிந்தது. அவர் அதனை மறைத்து சிரித்த காட்சிகளையும் மற்றவர்களை, அதாவது வெகுஜன மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு காட்சியாக அது இருந்தது. பல்வேறு தரப்பினர் அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார்கள். ஏனென்றால் பலர் அரசு பள்ளியின் மூலமாக படித்து முதல் தலைமுறை பட்டதாரியாக வெளியே வந்தவர்கள். அவர்களுக்கு அந்த சூழலை நேரடியாகவே உணர முடிந்தது. அந்த வகையிலே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை கீர்த்தனா சந்தித்தார். அதன் பிறகு தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது, அரசு பள்ளி மாணவியை கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கதையை பரப்புகிறார்கள். உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவி, நானே தமிழ் வழி கல்வியில் படித்தவர் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கார்ப்பரேட் உலகத்திற்கு சென்ற போது அவரும் ஆங்கிலத்தில் தடுமாறினாராம். தவறுகள் செய்தேன், கற்றுக்கொண்டேன், இன்று கற்றுக்கொண்டே இருக்கிறேன் எனவும் அந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரு அரசு பள்ளி மாணவன் உலக மேடையில் நிற்க வேண்டும், ஒரு தமிழ் வழி மாணவி எந்த மேடையிலும் தலையை நிமிர்ந்து பேச வேண்டும், அதற்கான சூழலை உருவாக்குவதே அவருடைய நோக்கம் என அந்த பதிவிலே வெளியிட்டிருக்கிறார். மேலும் என்னை விமர்சியுங்கள், என் பணியை கேள்வி கேளுங்கள், ஆனால் ஒரு தலைமுறையின் தன்னம்பிக்கையை கேலி செய்யாதீர்கள் என சமூக வலைதளத்தில் கீர்த்தனா தற்பொழுது விளக்க அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். மேலும் இன்னொரு கேள்வி, இன்று என்னை கேலி செய்கிற அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களை ஆதரிப்பவர்கள், அவர்களின் சொந்த குழந்தைகள் எத்தனை பேர் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கிறார்கள் என்று அவர் அந்த கேள்வியையும் எழுப்பி இருக்கிறார். இருப்பினும் அவரினுடைய ஆய்வு என்பது பல்வேறு தரப்பினரிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை சந்தித்திருக்கிறது. குழந்தைகளிடம் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தன்னம்பிக்கையை உணர வேண்டும், உற்சாக மனநிலைக்கு செல்ல வேண்டும், எதிர்காலத்தில் தாங்கள் ஒரு பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தான் ஒரு அமைச்சரின் ஆய்வோ அதிகாரியினுடைய ஆய்வோ உருவாக்க வேண்டுமே தவிர தன்னம்பிக்கையை சிதைக்கக்கூடிய ஒரு வேளையில் இருக்கக்கூடாது என்பது சமூக ஆர்வலர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. லாவண்யா, தொடர்ந்து அமைச்சர் கீர்த்தனா மீது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும் இல்ல சமூக ஆர்வலர்களாகட்டும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா, ரீல்ஸ் மோகத்திற்கான இது போன்ற ஒரு செயலில் அமைச்சர் கீர்த்தனா ஈடுபடுவதாகவும் அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர். அது தொடர்பாக தற்போது என்ன மாதிரியான ஒரு அரசியல் தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது? நீங்கள் கேட்ட கேள்வியிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அமைச்சரோ அதிகாரியோ ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அதனை வீடியோவாக பதிவு செய்யலாம். அது அவர்கள் மக்களுக்கு தங்களினுடைய பணியை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆனால் எந்த இடத்தில் நாம் வீடியோ எடுக்க வேண்டும் என்ற கவனம் முதலில் அமைச்சர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் இருக்க வேண்டும். அந்த சூழல் என்பது மிகவும் அசௌகரியமாக மற்றவரை உணர வைக்கும் பொழுது அந்த ரீல்ஸை பதிவிட வேண்டும் என்ற கட்டாயமே கிடையாது. ஏனென்றால் ஆய்வு என்பது அமைச்சரோ இல்ல அதிகாரியோ ஒரு பள்ளி குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அந்த பள்ளியினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதனை ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வகையிலே அந்த மாணவிக்கு அந்த இடம் என்பது மிகவும் அசௌகரியமான சூழலை உருவாக்கி இருந்தது. அவரினுடைய முகத்தை பார்த்தாலே அதனை நம்மால் உணர முடிந்தது. மேலும் 3வது பெஞ்சு, 4வது பெஞ்சு, கடைசி பெஞ்சு என்று அவர் பேசியிருப்பது எல்லாம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கு அவர்களுடைய அறிவுத்திறனை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி இவர் ஒரு பொதுவெளியில் செய்திருக்க முடியும்? அதாவது ஒரு வீடியோவை எடுத்து அது பொதுவெளியில் வரும் பொழுது மற்றவர்கள் அனைவருமே அதை பார்க்கிறார்கள். இனி வரும் காலங்களில் அந்த மாணவ மாணவிகள்
அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமடையக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அந்த வீடியோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் இருக்கும். ஆகவே இந்த மாதிரியான விஷயத்தை தொடக்கத்திலேயே நிறுத்த வேண்டும். அதே போல எதிர்ப்பலைகளை வைத்தால் மட்டுமே அவர் அதனை லாவண்யா தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.